வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் எப்படி இருக்குது நமக்கும். நீங்கள் எப்படின்னா நம்மளுடைய 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆவது வீட்டுக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறாரு. நம்ம குரு பயிற்சிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துறோம், அதில் டீட்டெயிலாக சொல்லிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம தனஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானம் போயிருக்கார். போன வருஷம் நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, கையிலலாம் கொஞ்சம் நிறைய காசு வந்தது. ரிஷப ராசி யார் ஜாதகம் பார்க்க வந்தாலும் எல்லார்ட்டையும் கேட்டது தான், கையில் காசு நல்லா வந்தது, பிஸ்னஸும் நல்லா பிக்கப் ஆச்சார் அப்படின்னாங்க. கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க. ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால எடுக்கிற முயற்சிகள் அதெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு லெத்தார்ஜிக்குன்னுவாங்க, அது இருந்தது. இப்போ என்னென்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்துள்ள தான் தலைவர் குருவே இப்போ உள்ளே வந்திருக்கார். அதனால் இதுக்கப்புறம் முயற்சியை நீங்களும் சுறுசுறுப்பாக எடுப்பீங்க. ஒன்று, நீங்கள் எடுக்கிற முயற்சியில் உங்களை ஆட்டோமேட்டிக்காக அதை முன்னாடி புஷ் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு 2 அடி எடுத்து வச்சிங்கன்னா அது ஒரு 3 அடி உங்களை தானே முன்னாடி கூட்டின்னு போய் நிறுத்தும். ஸோ அந்த அமைப்பு வந்திருக்கு. இது ஒன்று. இன்னொன்று, தனஸ்தானத்திலேயே உங்களுக்கு வந்து புதனும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க. அதாவது புத்த ஆதித்ய யோகம். அப்போனா என்ன, பணம் விஷயத்தில் கரெக்டாக யோசித்து செஞ்சிங்கன்னா மாபெரும் வெற்றி இருக்குது. அதுதான் புத்த ஆதித்ய யோகம். ஆதிக்கமும் இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும். ஸோ யோசித்து செயல்படுங்க. அதே மாதிரி 3ஆம் வீட்லேயும் உங்களுக்கு வந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க, மகாலட்சுமி யோகம். செம்மையாக பணம் வரும், நல்ல பெரும் பணமே வரும். அப்போது அது என்னென்னா 3ஆம் வீட்டோடு இருக்கிறதுனால முயற்சி எடுக்கணும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல பணம் வரும். அதுவும் உங்களுடைய இளையோர்கள், அதாவது தம்பி தங்கச்சிங்க, இல்லை ஆஃபீஸர் ஜூனியர்ஸ், இவங்களால் நிறைய ஹெல்ப் கிடைக்கும். யாராவது மார்க்கெட்டிங், சேல்ஸ், இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ், இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறவங்க வந்து அதிலிருந்து நல்லாவே உங்களுக்கு பணம் வரும். ஷார்ட் ட்ராவல், நிறைய பேர் இப்போ எனக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ யூடியூப்பில் வரீங்க, சில பேர் வரலை அப்படின்ட்டு. நம்ம எந்த ஊராக இருந்தால் கிளம்பி போயிடுவோம். சில பேர் நான் போக மாட்டேன், இங்கே வாங்க அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை வரும். ஸோ நம்ம வந்து இந்த ஷார்ட் ட்ராவல், நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா அது ஒரு 4-5 ஸ்டெப்பு உங்களை தானாக ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்கு முன்னாடி தள்ளிவிடும். ஏன்னா அப்படி தான் அமைப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா குரு சுக்கிரன்றது மகாலட்சுமி, பெருசாக ஏதாவது நல்லது செய்வாங்க. இந்த யோகம் இருக்குது. இன்னொன்று, ரிஷபத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு அமைப்பு வந்து பட்டாசாக இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு இப்போ சுக்கிரனை சனி பகவான் பார்க்கறதுனால ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும். ரிஷபத்துக்கு வந்து நிறைய ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ கல்யாண ஆசை, லவ் ஆசை இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, எதுவும் நடக்க மாட்டேதுன்னு ஒரு தவிப்பில் இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்காங்க, தவிப்பில் இருப்பாங்க. இப்போ இந்த ஜூன் 15க்கு அப்புறம்லாம் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஜூன் 15 நீங்கள் ஜூன் 2லேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சரிங்களா? கல்யாணத்துக்கான முயற்சிகள் எடுங்க. இந்த வருஷமே கல்யாணம் அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மாதமே நீங்கள் உடனடியாக ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் அமையுமோ அவ்வளோ சீக்கிரம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இது ஒன்று. அதே சமயம் உங்களுக்கு கல்யாணத்து கூடவே உங்களுக்கு நல்ல ஹெல்ப் வருவாங்க. ஏன்னா அப்பா இந்த விஷயத்தை அப்பா ஹெல்ப் பண்ணுவார். பொண்ணு வீடாக இருந்தால் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு ஆப்போசிட்டில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்க மாமனார், அங்கே இருக்க பெரியவங்க ஜென்ரலாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் கூட உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கேட்கணுன்னா உங்களோட பெரியவங்க மேனேஜர்ஸ், டிஎல், வயசில் பெரியவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு யாராவது மென்டர், குருமார்கள், இப்போ ஜோதிடர்களும் குருமார்களில் தான் இருக்கும். குருமார்கள் யாருன்னா இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களையும் அட்வைஸ் கேட்கலாம். அதுவும் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற உங்களுக்கு அந்த ஸ்தானம் அந்த மாதிரி. அதே மாதிரி ரிஷபத்தில் வந்து நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டும் வந்து சரியான க்ரோத் இருக்கும். ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் ஓரளவுக்கு நடந்திருக்கும், கையில் காசு நின்று இருக்காது, பாக்கெட்டில் காசு வந்திருக்காது, அந்த பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ வந்து குரு பகவான் வந்து உங்கள் ப்ராஃபிட் வீட்டை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வந்து காசு வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து திருமணம் சொல்லியிருந்தோம் ரிஷபத்துக்கு, மறுமணத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறுமணத்துக்கு அவ்வளோ ஜாதகங்கள் வருது, மறுமணத்துக்கும் அவ்வளோ அதிகமான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி, இதுலேயே நீங்கள் வந்து இப்போ நட்சத்திரங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோகிணியாக இருந்தால் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணலாம். கிருத்திகையாக இருந்தால் முருகன், சூரிய தேவர் இவங்கள வழிபாடு பண்ணலாம். மிருகஸ்ரீடமும் நீங்கள் வந்து முருகர் வழிபாடு பண்ணலாம். இல்லை ஓவராலாக நீங்கள் வந்து லக்ஷ்மி தாயை வழிபாடு பண்ணலாம். நீங்கள் வந்து நம்ம மகாலட்சுமி தாயார், அஷ்டலட்சுமி இவங்கள வழிபாடு பண்ணுறது, அதுவும் பெருமாள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது இன்னும் நல்ல சிறப்பு. நீங்கள் இப்போ சென்னையில் பெஸ்ட் நகரில் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோவில் இருக்கும். அங்கெல்லாம் சென்னையில் பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் அஷ்டலட்சுமி கோவில், இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் எந்த அஷ்டலட்சுமி கோவில் இருக்கோ அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதுவும் நீங்கள் வெள்ளிக்கிழமை, சுக்கிரஹோரை இந்த மாதிரி டைமில் அங்கே நீங்கள் செஞ்ச சாப்பாடு அங்கே எடுத்துகிட்டு போகிற அளவு இருந்தால் பால் பாயாசம் மாதிரி செஞ்சு வச்சு போயிட்டு அங்கே சாமிக்கும் வச்சுட்டு வரவங்களுக்கும் தரலாம். இல்லை கோவிலில் அதுக்கான பைசா கட்டிட்டு அவங்கள செய்ய சொல்லிட்டோம் வரவங்களுக்கு அன்னதானம் கொடுக்க வாழ்க்கை சிறப்பாக முன்னேறுவீங்க. சரிங்க, உங்கள் ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுன்னா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள் இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாலை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குரு ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள்.
தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான், நடராஜர், அம்பாளை வேண்டிட்டு, முருகர், வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளமுடன்.